ஜியோடியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சென்னை திருவொற்றியூரில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். சென்னை திருவொற்றியூர் விம்கோ நகர் ஜெயகோபால் கரோடியா பள்ளியில் நடந்த அதிர்ச்சி சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்த நியூ வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி ஊக்கப்படுத்துங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்போர்ட்டும் நம்மளை உத்தியோகத்தோட வேறு வீடியோலாம் போடுறதுக்கு தூண்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை திருவொற்றியூரில் விம்கோ நகர் அருகில் ஜெயகோபால் கரோடியா என்ற ஒரு பள்ளி இருக்கிறது. அது அரசு பள்ளி. அந்த பள்ளியில் நல்ல மாணவர்கள்லாம் படித்து பெரிய ஆளான மாணவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த பள்ளியில் தான் இப்போது இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் என்னென்னா, ஒரு மாணவன் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் போதைப் பொருட்களை யார் புழக்கத்தில் விடுகிறார்கள் என்பதை கேட்டு அவர்களை காட்டி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவர்களுடன் சண்டையிட்டதால் 12ஆம் வகுப்பு மாணவனை சுத்து போட்டு அந்த கஞ்சா மற்றும் போதை வஸ்துக்களை விற்கும் கும்பல் அடித்து கொலை செய்துள்ளது. இது பட்ட பகலில் பள்ளியிலேயே நடந்துள்ளது. இதனால் ஆசிரியர்களும் அங்கு படிக்கும் மாணவர்களும் பயங்கரமான ஒரு அப்செட்டுக்கு ஆகியிருக்காங்க. அந்த விஷயமாக தான் நிறைய போலீஸ் விசாரணை நடந்திருக்கு. நிறைய சம்பவங்கள் இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கோயம்புத்தூர்லேயும் இது போன்ற ஒரு சம்பவம் போதை வஸ்துக்களை வைத்திருந்ததாக கல்லூரி மாணவன் ஒருவன் காட்டி கொடுத்ததாக கல்லூரி மாணவனை சக மாணவர்களும் மற்றவர்களும் சேர்ந்து அடித்ததாக சம்பவம் நடந்தது. அதே போன்ற சேம் பேட்டர்னில் இருக்கிற சம்பவம் வந்து சென்னை திருவொற்றியூரில் நடந்திருக்கு. அது பள்ளியில் நடந்திருக்கு. அதுதான் ரொம்ப கொடூரமான விஷயம். ரொம்ப மனசு ரொம்ப வலிக்கிற விஷயமா இருக்குது. இந்த விஷயம் வந்து சென்னை திருவொற்றியூரில் ஜெயகோபால் கரோடியா பள்ளியில் ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் இது இப்போ இந்த போதை வஸ்துக்களை யார் வந்து சப்ளை செய்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லி கொடுத்ததாகவும் காட்டி கொடுத்ததாகவும் அதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தினால அந்த காட்டி கொடுக்கப்பட்ட அந்த சொல்லிக் கொடுத்த மாணவன் வந்து தாக்கப்பட்டிருக்கிறான். பட்ட பகல் பள்ளியில் நடந்திருக்குது. இதுதான் வந்து சட்டம் ஒழுங்கெல்லாம் சூப்பராக இருக்கிற அரசாங்கமா அப்படின்னு கேள்வி தான் நம்ம கேட்க வேண்டியது வருது. அந்த இது குறித்து விசாரணை நடத்த போலீஸ் அதிகாரிகள்லாம் விரைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் போலீஸ் அதிகாரிகள்லாம் வந்து ஒருதலை பட்சமாக நடந்துக்கிறதா ஒரு சில தகவல்கள் வருது. அதனால போலீஸ் காவல் நிலையத்தை வந்து முற்றுகை விட்டுருக்காங்க. இந்த எதிர்கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இது வந்து ஆளுங்கட்சியை சேர்ந்த சில பேர்கள் தான் வந்து கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறதா தகவல் வருது. ஆளுங்கட்சியை சேர்ந்த நபர்கள் அப்படின்னு சொல்றதுனால அதற்கு சப்போர்ட்டாக அங்கே வந்து ஆளுங்கட்சியை சேர்ந்த நபர்கள் வந்து காவல் நிலையத்தில் வந்து பஞ்சாயத்து பண்ணதாகவும் ஒரு சில தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அதனால வந்து எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்களும் பொதுமக்களும் சாலை முறையில் ஈடுபட்டு அங்கே வந்து பயங்கரமான கலவரமான ஒரு சூழ்நிலையை வந்து திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் நடந்தது. அந்த காட்சிகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது லைவ் காட்சி. அதை அப்படியே பாருங்கள். அதில் வந்து கேள்வி கேட்டு இரு தரப்புக்கும் இடையே வந்து சமாதான முயற்சிகளும் அதுக்கப்புறம் என்ன நடந்தது, கேஸ் எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகிறது அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் வந்து பரிமாறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆளும் தரப்புக்கு ஆதரவாக தான் காவல்துறை செயல்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் வந்து பத்திரிகை தகவல்கள். அதை நான் உங்களுக்கு அப்படியே நேரடியாக போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த லைவில் கவரேஜ் பண்ணதையும் நேரடியாக போட்டிருக்கேன். பாருங்கள். திருவொற்றியூரில் இதுதான் இப்போ நடந்தது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி மாலை தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதை பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி போதை வஸ்துக்கள் வந்து ஒழிக்கப்படணும், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இதில் இளம் சிறார்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அப்படிங்கிற போது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தடுக்கக்கூடிய நிலையில் இருக்க வேண்டிய அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? போன அரசாங்கத்தை எந்த அளவுக்கு இவங்க வந்து கழி ஊற்றுனாங்களோ அதே மாதிரி 3 மடங்கு கழி ஊற்ற வேண்டிய நிலைமையில தான் இப்போது இருக்கிற அரசாங்கம் இருக்குதா அப்படிங்கிற கேள்வியும் வருது. அதுக்கு உடந்தையாகவும் சில ஆளுங்கட்சி நபர்களும் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது மனம் வருத்தத்துக்குரியதாக இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அது
ஜனநாயக ரீதியா தீர்வு கேட்கிறோம். ஜனநாயக ரீதியா குடும்பம் வந்து லேபர் நடவடிக்கை எடுங்க. ஏற்கனவே பக்கத்துமே கிடையாது. என் பிள்ளைக்கு எந்த பழக்கமும் கிடையாது. நல்லா கஞ்சி வச்சிருக்காங்க. அதை கேட்டுட்டு என் பையனும் அவங்களோட நண்பனை கேட்டுக்கிறாங்க. கேட்டு நடந்த பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு என் பிள்ளைய சாவச்சிக்கிறாங்க. ஊரில் பத்து மாடியில் ஏறும்போது வச்சுக்கிறாங்க, ஊற்றிக்கிறாங்க. அதை தான் இவங்க கேட்டுக்கிறாங்க. கேட்டுக்கிட்டு தான் இன்னைக்கு பிரச்சனை. அந்த பையன் வந்து வரல. அவன் வராது நான் இன்னைக்கு என் பையனை ஃபஸ்ட்டாக காலை வச்சு சாவச்சிருக்காங்க. எனக்கு தீர்ப்பு இல்லாமல் என் பையனை நான் வந்து மாற்றி வெளியே இருக்கிறாங்க. பிரச்சனை வந்து நடந்துருக்கு உள்ளோ. ஆனா இன்னைக்கு என் பிள்ளைய சாவடிச்சு எதுக்கு சாவடிச்சாங்க? ஆமா, நான் வரும்போது மேல அந்த பையன் கேட்டுக்கான். கூடவே பையன் கேட்டுக்கான். இந்த பையன் கேட்டதுனாலதான் அந்த பிரச்சனையை வந்து இன்னைக்கு பெருசாகி அடிச்சிருக்கிறாங்க. கேட்டுருக்காங்க. கேட்டதுதான் வந்து இன்னைக்கு கணக்கு வச்சு என் பையன் கேட்டானா அந்த பையன் இப்போ சாவடிச்சா சொல்றீங்களா? எல்லாம் அதே ஸ்கூல்ல படிக்கிற பசங்களா இல்ல வெளி பசங்களே இருக்காங்க. ஆனா நான் வந்து நேரில் போய் பார்க்கல. எல்லாம் பண்ணீங்க எனக்கு டிவி கேட்டாலும் இப்போ சொல்லுவேன். கூட படிக்கிற பசங்களும் அவங்க கூட வந்த பசங்களும் வெளி பசங்களே இருக்கலாம். ஸ்கூல் பசங்களாவே இருக்கலாம். ஆனா ட்ரெஸ் போடுறது எல்லாமே ஸ்கூல் பசங்க வெளி பசங்களா இருந்துருக்காங்க. கூட படிக்கிற பசங்க தான் இது வந்து காட்சி பண்ணது. போலீஸ் என்ன சொல்றாங்க? போலீஸ் என்ன சொன்னாங்க? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றொரு தரமான வீடியோவில் சந்திப்போம்.